எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் சொல்கிறாரு, 1.5 வருஷமாக ப்ராஃபிட்டில் இருந்ததுங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டு பொசிஷன். அது இன்னைக்கு காலையில் போய் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு அந்த லாபம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்டுலேயே 1.5 வருஷமாக இருந்த லாபம் என்பது குறைந்து வந்திருக்கு. அப்படின்னா ஊருக்குள்ளே குஸ்வான லிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்ததெல்லாம் மண்ணோட மண்ணாக புதஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்நேரம் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 420 பாயிண்ட் இறங்கி கடந்த 5 மந்த் தொடர்ந்து 5 மாதங்கள் என்ன ஒரு மனசுக்கு கஷ்டம் பாருங்க. ஷேர் மார்க்கெட் என்பது தொடர்ந்து 5 மாதங்களாக இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு துயரமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் நிஃப்டி 420 முடிஞ்சிருக்கா. ஏன் ஒரு 421 வந்திருக்கலாம் அல்லது 400 வந்திருக்கலாம். அது சீட்டிங் நம்பர். 420 என்பது அது ஒரு வகையான சீட்டிங் நம்பர். இது ஏதாவது ஒரு இண்டிகேஷன் பண்ணுதா? யோசிச்சு பாருங்களேன். 400 வந்திருக்கலாம், இல்லை 423 கூட வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு நம்பர் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அடுத்த வாரம் ஒரு 2 நாள் லீவ் இருக்குது, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இவன் பண்ண வேலை பாருங்க. நிஃப்டி கரெக்டாக 420 வந்து க்ளோசிங் ஆகி ஏதாவது ஒன்று சொல்ல வர்றானா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, எல்லாருமே அடி வாங்கி பழகிட்டாங்க. யாருக்குமே அங்கே ரத்த கண்ணீரே வரமாட்டேங்குது போல். இந்த 5 மாதமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு மாதிரி பக்குவப்படுத்தியிருக்காங்க போல். பெருசாக ஒன்று பிளாக் ஃப்ரைடே வரப்போகுது, அதனால் டெய்லி ப்ராக்டிஸ் எடுங்கன்னு 5 மாதமாக இவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ண விட்டு மார்க்கெட்டில் பல பேர்த்துக்கு இப்போ நெஞ்சு வலி என்பதே இல்லை. இந்த சமயத்தில் ஸ்டாக் செலெக்ஷன் என்பது தப்பாகுது. ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியில் ஒருத்தர் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த அபான் ஆப்ஷர்னு ஒரு கம்பெனி நண்பர்களே, அவன் கடந்த குவார்ட்டர்லாம் எடுத்து பாருங்கள், இது லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. ஸோ லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கா. இவனுடைய மேக்சிமம் லெவல் அப்படின்ற இடத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு காலத்தில் 4000 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் இப்போ என்ன ரேஞ்சில் இருக்கான்னா வெறும் 40 ரூபாயில் இருக்கான். இவன் பண்ண வேலையில் ஒரு வேலை என்னன்னா, இப்போ வரைக்கும் இந்த கம்பெனி டீலிஸ்ட் என்பது ஆகலை. தொடர்ந்து நஷ்டம் அடைகிற கம்பெனி தான். ஆனால் ஷேர் மார்க்கெட்டை விட்டு இன்னும் போகலை அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னும் நின்று ஆடிக்கிட்டு இருக்கான். பட் இந்த ஸ்டாக்கினுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிஸ்க் என்பது இதுதான். ஏதோ ஒரு பங்கு அப்படின்றது இருக்குது. 4000க்கெல்லாம் கூட இருந்துகிட்டு இருந்த பங்கு தான் ஒரு காலத்தில். ஆனால் தற்போது 40 அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கான். இது போன்ற ஸ்டாக்ல இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி கூட என்ட்ரு ஆயிருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு மேலே வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, மோஸ்ட்லி இது டீலிஸ்டிங் ஆகலை, இது நஷ்டமான கம்பெனியாக இருந்தாலும் தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணம். ஸோ அப்போ ஒரு மார்க்கெட் ரிஸ்க் எக்ஸாம்பிள் என்ன, போட்ட பணம் மொத்தமாக 4000 ரூபா எங்கே 40 ரூபா எங்கே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா இது போன்ற ஒரு அபான் ஆப்ஷோர் அப்படின்ற கம்பெனி எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய பங்கெல்லாம் ஏதாவது ஒரு கோல்டன் ஸ்டாக்ஸ் மாதிரி, ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒரு காலத்தில் நண்பர்களே, மார்க்கெட் நிலவரம் என்பது எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிக முன்னணி கம்பெனிகள் ப்ளூ சிப் கம்பெனிகள் எல்லாம் பலதும் 52 வீக் லோவில் போய்கிட்டு இருக்கு. ஏபிபி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு ஒரு முன்னணி பங்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க கடந்த ஒரு வருடத்தில் எங்கே இருக்காங்கன்னா 1 இயர் லோவில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஐடிசின்னு ஒரு பங்கு, அவன் பண்ண ஒரே வேலை ஐடிசி ஹோட்டலில் பிரித்து விட்றான்னு சொல்லிவிட்டு கீழே 200-300 ரூபாயிலிருந்து மேலே 500 ரூபாய்க்கு போனவன் இப்போ 395 ஒரு வருஷத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மிகவும் அதிகமான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளில் இருக்கக்கூடிய ஒரு ஐஓசி அப்படின்ற பங்கு அவனும் தன்னுடைய 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். அப்போ மார்க்கெட் நிலவரம் இது போன்ற ப்ளூ சிப் கம்பெனிகள், இது போன்ற கோல்டன் பாப்புலர் அப்படின்ற இருக்கக்கூடிய பெயர் வாங்கிய கம்பெனிகள்லாம் தற்போது என்ன நிலவரத்தில் இருக்கான்னு பாருங்க. பாவம் எல்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். டிசிஎஸ் அப்படின்றதெல்லாம் பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர், இந்தியனுடைய டாப் ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனியில் இந்த டிசிஎஸ் அப்படின்றது வருது. அந்த கம்பெனி நல்லா தான் இருந்தான். திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாவம் ஐடி துறையே என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வர மாதிரி வர வச்சு, அங்கே ஐடி துறை மட்டும் இல்லை, அங்கே ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும் அமெரிக்காவில் அப்படின்ற அளவுக்கு ட்ரம்ப் அவர்களுடைய வேலை பார்த்து விட்டதுனால அவர் ஓவர் டைம் பார்த்துருக்கார். ஏர்போர்ட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி இறங்குறதுக்கு முன்னாடி விடி நைட்டு எல்லா டக்கமும் ஓவர் நைட்டில் வேலை பார்த்தது. அதாவது செய்திகள் வெளியிடுற சமயத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா
பாவம் டிசிஎஸ் போன்ற கம்பெனிகள் கூட 52 வீக் லோவில் கட்டி பிடிச்சி படுத்து கிடக்கு பாவம். ஆக மொத்தம் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரே நாளில் 1414 பாயிண்ட் என்பது குறைஞ்சிருக்கு. ராஜா உன்னுடைய அருமை பெருமைக்கெல்லாம் பிரச்சனை வந்துருமே அப்படின்ற மாதிரி இந்த சென்செக்ஸினுடைய ஒரு வருட ரிட்டர்ன் என்பது வெறும் ஜஸ்ட் 1.24%. கடந்த ஒரு வருடத்தினுடைய அதனுடைய மொத்த வருமானம் என்பது இட் இஸ் ஜஸ்ட் 1.24% அப்படின்றதான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் குஜாலாவாக இருந்திருப்பாங்க. அமோகமான லாபத்தில் இருந்தவங்கெல்லாம் பாவம் இப்போ கொஞ்சம் மனசு சோர்வடையும்படி அந்த பங்குகளினுடைய விலை என்பது இந்த மாதிரி மேலே நல்லா சந்தோஷத்துலேருந்து இறங்கியிருக்கு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 மாதத்தில் 92 லட்சம் கோடி என்பது மார்க்கெட் கேபிட்டலே குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. அப்போ இண்டிவிஜுவலாக எத்தனை பேர்த்துக்கு ஷார்ட் டேர்மில் அடி வாங்குச்சு அப்படின்றது தெரில. சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எப்படியும் ஒரு 20 to 30% எல்லாம் பெண்டை கழட்டி இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பிட்காயின் மற்றும் க்ரூட் ஆயில் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்களுடைய விலை என்பதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் கோல்டு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்று ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அவனுமே லேசாக கொஞ்சோண்டு இறங்கியிருக்கு. எல்லாம் உலகத்தில் என்ன நடக்குமோ ட்ரேட் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாடு மற்றொரு நாடோட செஞ்சு கொள்ளக்கூடிய வர்த்தகம் என்பது என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கிறதுனால தங்கமே இன்னைக்கு லேசாக கொஞ்சம் ஆடி போயிருக்கு. இப்போதைக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் வந்து மந்த்லி லோ கிட்ட வந்துகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல செய்தி. இந்த சமயத்தில் ஐயா சாமி நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்தீங்கன்னாவே போதும், அதான் சண்டை நின்று போச்சுல, உங்களை யார் மறுபடியும் அதை வச்சு பேச சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி அக்டோபர் 7 ஒரு அட்டாக் நடந்தது, அதை நாங்கள் தோற்று போயிட்டோம், அது தெரியாமல் நடந்துருச்சு, ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்படின்றாங்க. உங்களை யாராவது இப்போ கேட்டாங்களா? இப்போதான் சண்டை சச்சரவு நல்லா நடந்து முடிஞ்சு ஒரு மாதிரி சுமூகமாக இருக்கையில் எதுவுமே நெகட்டிவாக கொண்டு வராதிங்க, கம்முன்னு இருந்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனநிலை. ஏன்னா ஏற்கனவே கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் மிஸ்டர் ட்ரம்ப், அந்த நியூஸே தாங்க முடியாமல் இங்கே எல்லாம் கண்ணில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடி புதுசாக எந்த ஒரு அக்கப்போரையும் கொண்டு வராதிங்க ராஜாக்களா அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய மனநிலை. இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன், வெரி இம்பார்ட்டண்ட் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இதுக்கு முன்னாடி செபி சேர்மனாக இருந்தவருடைய பதவிக்காலம் இன்றுடன் முடிகிறதுனால மிஸ்டர் துஹின் கண்டா பாண்டே அப்படின்றவர் செபி சேர்மனாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. 2 பெரிய ஆர்கனைசேஷன் இந்தியாவில் கவர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஒன்று இருக்குது, செபி ஒன்று இருக்குது. ஆர்பிஐயில் சமீபத்தில் இப்படி தான் ஒரு மாற்றம் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க பொருளாதாரத்தில் பல்வேறு அளவில் பணத்தை போட்டாங்க. அந்த புது கவர்னர் வந்ததுக்கப்புறம் 2 முறை டப்பக்குன்னு சில பங்குகள்லாம் 20%, 30% ஜம்ப் அடித்தான். சில மைக்ரோ ஃபைனான்ஸ் பங்குகள், சில ஃபைனான்ஸ் பங்குகள்லாம் ஆர்பிஐனுடைய மீட்டிங் நடந்த சமயத்தில் டப்பக்குன்னு 2 முறை ஜம்ப் அடித்து ஒரு மாதிரி சின்னதாக ஏறி காமிச்சாங்க. அது மாதிரி இந்த புது சேர்மேன் வந்து ஏதாவது அடுத்து வரக்கூடிய மாதங்களில் ஏதாவது பேசும்பொழுது மொத்த மார்க்கெட்டே டபக்குன்னு ஜம்ப் அடிச்சு விட்டார்னா அவருடைய பேரை சொல்லி கண்டிப்பாக கோயிலில் ஒரு அர்ச்சனை நான் பண்ணுவேன். கும்பா குட்டி எனும் நான் கும்பா குட்டியாகி நிற்கிறேன், அதன்படி நான் பதவியேற்றுக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ராபர்ட் கியோஸ்கின்னு ஒருத்தர் ஃபேமஸான ஆள், இந்த ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற ஒரு எக்கனாமிக் புக் எழுதினவர் தான். இவர் என்ன சொல்லியிருந்தார், 2-3 விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஒன்று, அமெரிக்க நாடே கும்பாயிடும், அமெரிக்க டாலர் கும்பாயிடும், ஒரு உதாரணத்துக்கு இந்த பிட்காயின் போன்றதெல்லாம் மேபி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அமெரிக்கா கும்பா லேசாக கும்பா, பட் அமெரிக்க கரன்சிலாம் இப்போ வரைக்கும் கும்பாகலை. ஆனால் இவர் சொல்லிக்கிட்டு இருந்த பிட்காயின் என்பது திடீர் கும்பாவாகி அவன் கீழே போய் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இதனால் இவரை பிடிச்சி எல்லாம் வலைதளத்தில் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பழமொழி கேட்டீங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது குழந்தைகளுக்கு பழமொழி சொல்லி நம்ம வளர்த்துனோம்னு வச்சிங்களேன், அருமையாக அவங்க வளர்ந்து வர்றது நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். சும்மா நம்ம அடிக்கடி நம்ம பிரேக் எடுக்கும் பொழுது அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ரொம்ப கோவப்படாத, எவ்வளவு எளிமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பழமொழியை கேட்கும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர மாதிரி. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இன்றைக்கி 10% ஏறி இருக்கான். இருந்தாலும் ஃபஸ்ட் என்ன அவனுடைய பேர் பாருங்களேன், ஹோம் ஃபர்ஸ்ட், முதல்ல வீடு தான், எதாக இருந்தாலும் அப்புறம் அப்படின்ற மாதிரி. இந்த காலத்தில் கல்யாணம் ஆகணும்னா சில பேர்
1.5 லட்சம் சம்பளம், அது வந்து காஸ்ட் டு த கம்பெனியாக இருக்கக்கூடாது, டேக் ஹோமாக இருக்கணுன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சம்பளமே அவ்வளோ இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க, பொண்ணு கொடுக்குறவங்க, அப்போ வீடு இருக்கான்னு பார்க்காமையா இருப்பாங்க? அப்போ எப்படி ஒரு ஸ்லோகன் பாருங்கள், ஹோம் ஃபர்ஸ்ட், வீடு தான் முதல் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்கக்கூடிய பங்கு ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் அப்படின்றது இன்றைய மார்க்கெட்டில் 10% மேல் நோக்கி ஏறி இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்திருக்கு. இதுதான் இந்த ஷேர் பற்றிய ஒரு செய்தி. இந்த ஷேர்னுடைய சமீபத்திய Q3 ரிசல்ட் என்பது எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது அவங்களுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவங்களுடைய ப்ராஃபிட் என்பது ஒரு மாதிரி கிராஜுவலாக ஒரு மாதிரி நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது கன்சால்டேட்டட் ப்ராஃபிட் அப்படிம்பாங்க. ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்துன்னு ஒன்று இருக்குது, ப்ராஃபிட்ஸ் கன்சால்டேட்டட் அப்படின்றது இருக்குது. இது மோசமடையாமல் ப்ராஃபிட்ஸ் கன்சால்டேட்டட் அப்படின்ற மாதிரி Q3 ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இந்த ஷேர் பற்றிய நியூஸ். நண்பர்களே, இன்றைக்கி ஃபார்மா செக்டரில் 2 நியூஸ் இருக்குது. அதாவது ஃபார்மா செக்டரில் இன்றைக்கி சுவன் ஃபார்மா அப்படின்ற பங்கு 5.5% ஏறி இருக்கான். ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு 4% ஏறி இருக்கு. இந்த 2 பங்குகளினுடைய Q3 ரிசல்ட் என்பது சமீபத்தில் வெளிவந்திருந்தது. அதனுடைய ரிசல்ட்டுகள் என்பது ஜேபி கெம் ஃபார்மா அப்படின்றது லாஸ்ட்டில் ரிப்போர்ட் பண்ண கிடையாது. அவங்க ஒரு மாதிரி நிலையான ஒரு கன்சால்டேட்டட் ப்ராஃபிட் என்பது ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சுவன் ஃபார்மாவில் Q3 நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ப்ராஃபிட் என்பது ஒரு மாதிரி கன்சால்டேட்டடாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைய மார்க்கெட்டில் மேல் நோக்கி ஏறிய ஃபார்மா பங்குகள் அப்படின்ற ஒரு நியூஸில் இந்த 2 பங்குகளும் வந்திருக்கு. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி இன்றைய மார்க்கெட்டே கீழ் நோக்கி விழுந்து கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் அப்படின்ற பங்கு 3% மேலே ஏறி இன்னைக்கு செய்திகளில் வந்திருக்கு. அப்படி என்ன செக்டரில் இந்த கம்பெனி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கம்பெனி தான், கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனி தற்போதைக்கு பல துறைகளில் ப்ரெசிஷன் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. இவங்களுடைய Q3 ரிசல்ட் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது அவங்களுடைய Q3 ரிசல்ட் என்பது மிகவும் குறைந்து தான் இருக்குது. பாருங்கள், இம்பேக்ட், பொருளாதார இம்பேக்ட் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து பாதிக்குது பாருங்கள். அந்த கம்பெனியினுடைய Q3 ரிசல்ட்டில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் ப்ராஃபிட் மார்ஜினில் கொஞ்சம் குறைஞ்சதுனால அவங்களுடைய ரிசல்ட் என்பது Q3ல கொஞ்சம் கம்மியாக தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற செய்தியினுடைய நியூஸ்னுடைய செய்தி. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் ஃப்ரைடே ஆகவும், அதே மாதிரி தொடர்ந்து 5 மாதமாக எங்காவது எந்திரிச்சிருக்கானா, நல்ல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாகவும் மார்க்கெட் இருக்கிறதுனால இந்த வாரம் மிக சோகமாக இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட்டுகள், தன்னுடைய பங்குச்சந்தைகள் தன்னுடைய வீழ்ச்சியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த வீழ்ச்சி யாரை பாதிக்குதோ இல்லையோ, இந்தியாவினுடைய பல்வேறு முதலீட்டாளர்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றது உள்ளே இறக்கியிருக்கு. என்னைக்கு இந்த பிளாக் ஃப்ரைடே அப்படின்றது ஒரு க்ரீன் ஃப்ரைடேவாக மாறும், ஒரு ரோஸ் மாதிரி நல்லா மலர்ந்து சந்தோஷம் எப்போ மனசுக்கு கொடுக்கும் அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.